மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தீபாவளி பண்டிகையின் போது பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என உறுதி. முதலமைச்சரின் உடல்நலம் பற்றி விசாரித்ததற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. தமிழகத்தில் மது போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதால் இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. அன்புமணி விமர்சனம். வாக்குகளை திருடுவதாக ராகுல் காந்தி கூறியது அடிப்படை ஆதாரமற்ற கருத்து. தேர்தல் ஆணையம் கண்டனம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை. விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் மோடி. 10 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து மோதி விபத்து. கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பலியான பரிதாபம். இங்கிலாந்திற்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஜெய்ஸ்வாலின் அரை சதத்தால் 52 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்தியா.